என்னுடைய ஆண்ட்ராய்ட் போன்ல நான் ஜிமெயில அதிகமா பயன்படுத்துறேன். என்னுடைய ஜிமெயில் அக்கௌண்ட்டுக்கு சராசரியா மெயில் வந்துகிட்டே இருக்கும். இம்பார்ட்டன்ட் மெயில் ஃபுல்லா நான் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ நான் அந்த மெயில் எல்லாம் செக் பண்ணுவேன். அப்படி செக் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது 2 விஷயங்களை நான் உன்னிப்பா கவனிச்சேன். ஸோ அதை நான் உங்களுக்கு பதிவு பண்ணலாம்னு நினைக்கிறேன். நீங்க ஒரு ஜிமெயில் யூசரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த 2 அற்புதமான ஃபீச்சர் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதை பத்தி நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோவை எந்த பகுதியும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்ப அதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஜிமெயில்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செட்டிங். இப்ப ஜிமெயில்ல நிறைய மெயில் வருது. அதுல முக்கியமான மெயில்லாம் இருக்கும். நீங்க அதுக்குன்னு டயத்தை ஒதுக்கி அந்த மாதிரி மெயில்லாம் நீங்க ஓபன் பண்ணி பாக்குறீங்க. சரி, ஓகே, உங்களுக்கு பாயிண்ட் கிடைச்சிருச்சு. இப்ப என்ன பண்ணுவோம், நம்ம பார்த்துட்டு நம்ம கடந்து போயிடும். ஆனா ஜிமெயில் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க மறந்துடுவீங்க அந்த வேலையை முடிக்கிறதுக்கு. அதுக்காக நாங்க உங்களுக்கு ஒரு செட்டிங்கை கொடுத்துருக்கோம். அதை மட்டும் ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் நீங்க ஜிமெயில் ஓபன் பண்ணி இன்பாக்ஸ் குள்ள போகும்போது அந்த மெயில் வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா டிஸ்பிளே பண்ணும். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, மறுபடியும் ஓபன் பண்ணி பார்க்கும்போது ஆஹா, இது நம்ம ஆல்ரெடி படிச்ச மெயில் ஆச்சு, சோ இது நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு நீங்க அதை கம்ப்ளீட் பண்ணுவீங்க. அதுக்கு உண்டான ஒரு செட்டப் தான் ஜிமெயில் நமக்கு கொடுத்திருக்காங்க. கண்டிப்பா ஒரு சில பேருக்கு இதை பத்தி தெரியும் நினைக்கிறேன். தெரியாதவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க தெரிஞ்சுக்கலாம். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செட்டிங் ஜிமெயில்ல ஓபன் பண்றேன். இப்போ இன்பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு மெயில நான் ஓபன் பண்ணாமலே வச்சிருக்கேன். எப்படி நான் கண்டுபிடிச்சேன்னா, அந்த எழுத்துக்கள் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிரைட்டா இருக்கும். மத்த எழுத்துக்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டா இருக்கும், பட் அது மட்டும் கொஞ்சம் பிரைட்டா இருக்கும். இப்போ அந்த மெயில வந்து நான் ஓபன் பண்றேன். ஓபன் பண்ணி முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ இதை நான் ஃபாலோ பண்ணணும். இப்போ என்ன பண்ணுவேன், ஒரு அர்ஜென்ட்னு சொல்லிட்டு ஒரு வேலை வரும், நான் அதுல கவனம் செலுத்த போயிடுறேன். இதை அப்படியே டீல்ல விட்டுறேன். அப்படி விடும் போது நான் இந்த முக்கியமான ஒரு விஷயத்த மிஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதுக்கு ஜிமெயில் என்ன பண்ணிருக்காங்கன்னா, நீங்க எந்த மெயில வந்து ஓபன் பண்ணீங்களோ அதுக்கு பக்கத்துல பாருங்க ஒரு 3 டாட், மேல இல்ல கீழே, இங்க மார்க் அன்ரீட் ஃப்ரம் ஹியர் அதை நம்ம தட்டுவோம். இங்க இல்லைன்னா மேல பாருங்க 3 டாட்டுக்கு பக்கத்துல ஒரு ஐகான் கொடுத்துருக்காங்க. 2 இடத்துல போயிட்டு பண்ணலாம். நீங்க அந்த 3 டாட்டுக்குள்ள போறதுக்கு பதிலா மேலேயே அந்த மெயில் ஐகான் இருக்கு பாருங்க, அதை நீங்க தட்டலாம். நான் தட்டுறேன். தட்டின உடனே பாருங்க மீண்டும் அதே இமெயில் வந்து டார்க் ஆயிடுச்சு. சோ நீங்க நெக்ஸ்ட் டைம் வந்து ஜிமெயிலுக்குள்ள போய் இன்பாக்ஸ் ஓபன் பண்ணி பாப்பீங்க, இந்த மெயில் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். என்னடா புதுசா வந்திருக்க இந்த மெயில் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஓபன் பண்ணி பார்க்கும்போது இதை நம்ம மார்க் பண்ணி வச்சிருக்கோம், இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு உடனே நீங்க அந்த ஜாபை வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணுவீங்க. சமல இதை மறக்காம யூஸ் பண்ணுங்க. ஜிமெயில்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த நான் கவனிச்சேன். அது என்னன்னா, இப்போ நம்ம ஆன்லைன்ல ஷாப்பிங் பண்றோம்ல, அப்படி ஷாப்பிங் பண்ணும்போது லாகின் பண்ணணும். லாகின் எதுக்காக நம்ம பண்றோம், இப்போ நம்ம பொருளை வந்து ஆர்டர் பண்றோம்னா கண்டிப்பா அவங்க அதுக்குண்டான அட்ரஸ்ல அவங்க சென்ட் பண்ணுவாங்க. இப்ப சென்ட் பண்ணும் போது நம்மளுடைய ஐடி கேட்பாங்க, மொபைல் நம்பர் கேட்பாங்க. இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் நம்ம அவங்க பதிவு பண்ணணும். அப்படி பதிவு பண்றதுனால நமக்கு ஏதாவது பிரச்சனைகள் வருமானு பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனையும் வராது. அப்பப்போ இந்த கம்பெனிக்காரன் என்ன பண்ணுவான்னா புது புது ஆஃபரை நம்மளுடைய ஜிமெயிலுக்கு அனுப்பிக்கிட்டே இருப்பான். அப்போ ஆன்லைன் ஷாப்பிங்ல மட்டும்தான் இந்த பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. இப்போ நம்ம ஒரு டெக் சைட்டை வந்து நம்ம விசிட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், அங்கே இப்ப என்ன சொல்றாங்கன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும் போது அவங்க நம்முடைய மெயில் ஐடிக்கு அவங்களுடைய புது புது ஆர்டிக்கலை வந்து சென்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி நீங்க எங்கெல்லாம் விசிட் பண்றீங்களோ அங்கெல்லாம் வந்து நீங்க முறையா அக்சஸ் பண்ணணும்னா கண்டிப்பா உங்களுடைய ஐடி, அதாவது கூகுளோட ஐடியை கொடுத்தா மட்டும்தான் நீங்க முறையா உள்ள போய் எல்லாத்தையும் அனுபவிக்க முடியும். இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறதுனாலதான் கூகுள் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஜிமெயிலுக்கு ஒரு பிரத்யேகமான ஒரு பட்டனை கொடுத்துருக்காங்க. இந்த பட்டனுக்குள்ள போனீங்கன்னா நீங்க எங்கெல்லாம் விசிட் பண்ணீங்களோ, எங்கெல்லாம் இந்த ஜிமெயில் ஐடியை கொடுத்து வச்சிருக்கீங்களோ அந்த ஐடிக்கு நிறைய மெயில் வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி மெயிலை எல்லாத்தையும் அந்த குறிப்பிட்ட பட்டன்ல போயிட்டு நீங்க செக் பண்ணலாம். அப்ப அந்த செக் பண்ணும் போது அங்க உங்களுக்கு ஒர்த்தா இருந்துச்சுன்னா நீங்க அதை அப்படியே அந்த இடத்துல ஃபாலோ பண்ணலாம். இல்லைன்னா அங்கேயே ஒரு சின்னதா ஒரு பட்டனை கொடுத்துருக்காங்க, அதை நீங்க தட்டினீங்கன்னா அது அன்சப்ஸ்கிரைப் ஆயிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அவங்க கிட்ட இருந்து எந்த ஒரு மெயிலும் வராது. ஜிமெயில ஓபன் பண்ணுவோம். இப்போ இன்பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா கொச்சன்னு நிறைய நியூஸ் லெட்டர் வந்து கிடக்கும். அது எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னா நம்ம அன்சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது, டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ இது தவிர்க்கிறதுக்காக கூகுள் ஜிமெயிலுக்கு பிரத்யேகமா ஒரு பட்டனை கொடுத்துருக்காங்க. அந்த பட்டனுக்குள்ள போனீங்கன்னா நீங்க ஈஸியா அந்த நியூஸ் லெட்டரை மேனேஜ் பண்ண முடியும். அதாவது நீங்க ஒவ்வொரு இடத்துலயும் போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருப்பீங்கல்ல, அதை நீங்க மேனேஜ் பண்ணலாம். எப்படி கேக்குறீங்களா, டாப் லெஃப்ட்ல 3 லைன், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மேனேஜ் சப்ஸ்கிரிப்ஷன். இப்போ உள்ள போனீங்கன்னா நிறைய நியூஸ் லெட்டர் இருக்கும், முக்கியமான சைட்ல போயிட்டு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பீங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் இங்க பார்க்கலாம். அது எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு மேனேஜ் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற ஒரு பட்டனை கொடுத்து இந்த இடத்துல நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும். சரி, இதுல கூட உங்களுக்கு தேவையில்லாத இருக்கலாம், அதை நம்ம எப்படி அன்சப்ஸ்கிரைப் பண்றது? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா பக்கத்துல ஒரு ஐகான் கொடுத்துருக்கான் பாருங்க, ஒவ்வொரு மெயிலையும் ஒரு ஐகான் கொடுத்துருக்கான்.
அதை நம்ம தட்டுவோம். தட்டினா இந்த மாதிரி ஒரு சின்ன பாக்ஸ் ஓப்பன் ஆகும். மேல unsubscribe, கீழே unsubscribe. இதை நம்ம கொடுத்தோம்னா unsubscribed from all mailing list மெசேஜ் வந்துருச்சா? இப்ப மேல போனா when you unsubscribe it can take senders a few days to stop sending message. உடனே அவங்க மெயில் போடுறதை நிறுத்திட மாட்டாங்க, கொஞ்ச நாள் எடுக்கும் அப்படின்னு ஜிமெயில் சொல்றாங்க. ஸோ இந்த ஒரு அற்புதமான விஷயத்த நீங்க உங்களுடைய ஜிமெயில்ல மேனேஜ் பண்ணலாம். செம ஃபீச்சர். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோல ஜிமெயில் பத்தின 2 அற்புதமான விஷயங்கள் பதிவு பண்ணிருக்கேன். நீங்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்காது. அதனால பெரும்பாலான நபர்கள் ஜிமெயில பயன்படுத்துவாங்க. அவங்களுக்குலாம் பார்த்து ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா யூடியூப் காரன் கீழே நிறைய பட்டன் கொடுத்துருக்கான். இருந்தாலும் உங்க கண்ணுல அந்த ஹைப் அப்படிங்கிற பட்டன் தென்பட்டுச்சுன்னா தட்டி விட்டுக்கங்க. அது கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கு. உங்களுடைய கருத்தை நல்ல ரீதியில பதிவு பண்ணுங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அல்ல.